Good morning. Today, discuss about cubical box, a case of degeneracy அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ degeneracy அப்படின்னா என்ன, இல்லை degeneracy state அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இந்த கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸில் பார்த்துருப்போம், ப்ரீவியஸ் கிளாஸில் 3-dimensional பாக்ஸ், பார்ட்டிகிள் இன் 3-dimensional பாக்ஸ் அப்படிங்கிறதுல எனர்ஜி ஸ்டேட், வேரியஸ் எனர்ஜி ஸ்டேட் லெவல்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். டீஜெனரசினா என்ன, நான் டீஜெனரசி என்ன அப்படிங்கிறத ஒரு அந்த பார்ட்டிகிள் இன் 3-dimensional பாக்ஸ் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் டீஜெனரசி ஸ்டேட் அப்படிங்கிறத. இப்போ இந்த கிளாஸில் நம்ம டீஜெனரசி அப்படின்னா என்ன, தென் அதோட அந்த டைரக்ஷன், அந்த என்எக்ஸ் என்ஒய் என்இஜெட் வேல்யூ வேறு வேல்யூவாக இருக்கும்போது தென் அதோட எனர்ஜி ஸ்டேட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ நான் டீஜெனரசி ஸ்டேட்னா என்ன, 0 பாயிண்ட் எனர்ஜினா என்ன, தென் ஃபஸ்ட்டு எக்ஸைடட் ஸ்டேட் லெவல், தென் ஹையர் எக்ஸைடட் ஸ்டேட் எனர்ஜி லெவல்ஸ், அதுக்குரிய ஈக்குவேஷன்ஸ், வேரியஸ் எனர்ஜி ஸ்டேட் லெவல் அப்படிங்கிறத அந்த பார்ட்டிகிள் இன் 3-dimensional பாக்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். தென் அதோட வேவ் ஃபங்க்ஷன் ஈக்குவேஷன்ஸ், வெல் பிஹேவ்டு வேவ் ஃபங்க்ஷன் பார்ட்டிகிள் இன் 3-dimensional பாக்ஸ் அப்படிங்கிறது பார்த்துருப்போம். இந்த கிளாஸில் நம்ம அதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. டீஜெனரசி ஸ்டேட் அப்படின்னா என்ன, முதல்ல டீஜெனரசி ஸ்டேட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, energy, such an energy state having more than one wave function for the same value of energy is called degenerate state, and this phenomena is called என்னது degeneracy அப்படிங்கிறது சொல்லுவோம். அப்போ more than one wave function and same value for energy levels, அதை நம்ம என்ன சொல்கிறோம், degeneracy state அப்படிங்கிறத சொல்லுவோம். இப்போ இதுக்கு உண்டான அந்த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனை நம்ம என்ன செய்யணும், டெரிவேஷனை பார்க்க போகிறோம். இதில் பார்த்தோம்னா எல்எக்ஸ் ஈக்குவல் டு எல்ஒய் ஈக்குவல் டு எல்இஜெட் வேறு ஈக்குவல் டு ஓவராலாக எல் அப்படின்னு பார்த்துருப்போம். நம்ம பார்ட்டிகிள் இன் 3-dimensional பாக்ஸில் பார்த்துருப்போம். இந்த கியூபிக்கல் பாக்ஸில் எக்ஸ் ஒய் இஜெட் அந்த 3 டைரக்ஷன்லையுமே அந்த பாக்ஸோட லென்த் அப்படிங்கிறத ஏ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். தென் அவர் வால்யூம் அப்படின்னு சொல்லும்போது ஏ கியூப், லென்த் அண்ட் வால்யூம் அப்படிங்கிறது ஏ கியூப் அப்படின்னு பார்த்துப்போம். இப்போ நம்ம இதை எப்படி டினோட் பண்ணுறோம்னா, லென்த் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம எல் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ எக்ஸ் டைரக்ஷன் இருக்கக்கூடிய கியூபிக்கல் பாக்ஸில் எல் எக்ஸ் டைரக்ஷன் போகக்கூடிய அந்த லென்த்து, ஒய் டைரக்ஷன் போகக்கூடிய லென்த்து, இஜெட் டைரக்ஷன் போகக்கூடிய லென்த்து மூணுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, தென் எல்லுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ அதோட எனர்ஜி ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது E equal to h square divided by 8ml square into nx square plus ny square plus nz square. இது 3-dimensional பாக்ஸ் கூடிய எனர்ஜி ஈக்குவேஷன்ஸ். இப்போ நார்மலாக நம்ம எனர்ஜி அப்படி பார்க்கும்போது then E equal to n square h square divided by 8ma square அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ இதில் n அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவோம், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ஆர் குவாண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு ஹச் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது பிளாங்க் கான்ஸ்டன்ட், எம் அப்படின்னு சொல்லும்போது மாஸ் ஆஃப் தி பார்ட்டிகிள், ஏ அப்படின்னு சொல்லும்போது என்னது நம்ம இந்த இடத்துல நம்ம லென்த் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ லென்த் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம், அந்த பார்ட்டிகிள் இன் 3-dimensional பாக்ஸ் கூடிய எனர்ஜி லெவல் ஈக்குவேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஹச் ஸ்கொயர் டிவைட் பை 8ml ஸ்கொயர் இன்ட்டு nx ஸ்கொயர் ப்ளஸ் ny ஸ்கொயர் ப்ளஸ் nz ஸ்கொயர் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். அப்போ இதுக்கு பார்ட்டிகிள் இன் 3-dimensional பாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 0 பாயிண்ட் எனர்ஜி அப்படிங்கிறது பார்க்குறோம். 0 பாயிண்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது நம்ம எதை சொல்லுவோம்னா நான் டீஜெனரசி ஸ்டேட் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் டீஜெனரசி ஸ்டேட் அப்படின்னு சொல்லும்போது தென் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு என்ஒய் ஈக்குவல் டு என்இஜெட், இந்த குவாண்டம் நம்பர் வந்து என்னது ஈக்குவலாக இருக்கும்போது, அதாவது ஒன்றா இருக்கும்போது அந்த ஸ்டேட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நான் டீஜெனரசி ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அப்போ எனர்ஜி லெவல், அதாவது என்எக்ஸோட வேல்யூ 1, என்ஒய்யோட வேல்யூ 1, என்இஜெட்டோட வேல்யூ 1 அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இந்த ஜெனரல் ஃபார்முலாமா என்எக்ஸ்ஒய் 1 என்ஒய்இஜெட் என்னது என்ஒய் 1 என்இஜெட் 1 அப்படின்னு சொல்லும்போது என்னது n1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 3h ஸ்கொயர் டிவைட் பை 8ml ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். ஏ அப்படின்னு போட்டுப்போம், இங்கே எல் அப்படின்னு ரெண்டுமே ஒன்றுதே, ரைட்டா. அப்போ இது வந்து 0 பாயிண்ட் எனர்ஜி இன் பார்ட்டிகிள் இன் 3-dimensional பாக்ஸ். இது வந்து என்னது 0 பாயிண்ட் எனர்ஜி இன் பார்ட்டிகிள் இன் 3-dimensional பாக்ஸ் கூடிய மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன். அதுக்கு உண்டான கரஸ்பாண்டிங் வேவ் ஃபங்க்ஷன்ஸ்
0 பாயிண்ட் எனர்ஜிக்கு உண்டான கரஸ்பாண்டிங் வேவ் ஃபங்க்ஷன் பார்க்கும்போது sin111 ஈக்குவல் டு √8 டிவைட் பை எல் கியூப் sin pi x by l sin pi y by l sin pi z by l. அப்போ அந்த 0 பாயிண்ட் எனர்ஜி இன் பார்ட்டிகிள் 3 டைமென்ஷனல் பாக்ஸுக்குரிய கரஸ்பாண்டிங் வேவ் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துப்போம். 0 பாயிண்ட் எனர்ஜிக்குரிய வேவ் ஈக்குவேஷன்ஸ் வந்து என்னது ஈக்குவேஷன் 4 அப்படின்னு பார்த்துப்போம். அடுத்து இதே மணிக்கு அப்போ இது பூராமே என்னன்னா நான் டீஜெனரசி ஸ்டேட். நான் டீஜெனரசி ஸ்டேட் அப்படின்னு சொல்லும்போது இந்த 111 அப்படிங்கிற காம்பினேஷன்ஸை வந்து நம்ம வேற மாதிரி என்ன எழுத முடியாது. இப்போ என்னது NX NY NZ இதோட வெளியே ஒன்று இதோட வெளியே ஒன்று இதோட வெளியே ஒன்றுனா எந்த காம்பினேஷனுமே பண்ண முடியாது. ஏன்னா அது டீஜெனரசி ஆகாது, சிங்கிள் வெளியிடாத இருக்கப்போ இது வந்து என்ன சொல்லுவோம் நம்மளா நான் டீஜெனரசி ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்குரியதுனா 3 டைமென்ஷனல் பார்ட்டிகளுக்குரியது. அடுத்து இதே மணிக்கு இன்னொன்று இருக்கு. இந்த நெக்ஸ்ட் 3 காம்பினேஷன்ஸ் என்ன பார்த்தோம்னா இது வந்து 211 அதாவது NX NY NZ. இதில் இப்போ NXோட வேல்யூ வந்து என்னது 2, NYயோட வேல்யூ 1, NZோட வேல்யூ 1. அப்போ இதில் இந்த வேல்யூவை நம்ம எத்தனை காம்பினேஷனில் எழுதலாம்னா 3 காம்பினேஷனில் நம்ம எழுதலாம். எப்படி எழுதியிருக்காங்க 211 121 112. அப்போ இது X இது Y இது Z, இது X இது Y இது Z, X Y Z. அப்போ 3 காம்பினேஷனில் எழுதுறோம். இப்போ 3 காம்பினேஷனில் வரும்போது தன் டீஜெனரசி ஸ்டேட் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்குது ட்ரிபிளி டீஜெனரசி லெவல் அப்படிங்கிறது கிடைக்குது. ட்ரிபிளி டீஜெனரசி ஸ்டேட் அப்படிங்கிறது கிடைக்குது. அப்போ இதோட வேல்யூ பார்த்தோம்னா இதோட எனர்ஜி லெவல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு பார்க்கும்போது E211 ஈக்குவல் டு E121 ஈக்குவல் டு E112 அப்படின்னு பார்க்கும்போது தென் இந்த 3 வேரியஸ் இண்டிபெண்டன்ட் என்னது வேரியபிள்ஸ் 3 டிஃபரெண்ட் வேரியபிள்ஸுக்குமே கிடைக்கக்கூடிய 3 டிபெண்டன்ட் என்னது 3 டிஃபரெண்ட் வேரியபிள்ஸ் அதாவது எக்ஸ் ஒய் ஜெட் வேரியபிள்ஸ் கிடைக்கக்கூடிய அந்த எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சேமாக தான் இருக்கும். 6h² டிவைட் பை 8ml². அப்போ எனர்ஜி லெவலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குவாண்டம் நம்பர் வந்து 2 சேமாகவும் 1 டிஃபரெண்டாக இருக்கும்போது கிடைக்கக்கூடிய அந்த டீஜெனரசி ஸ்டேட் அப்படிங்கிறத டீஜெனரசி ஸ்டேட். தென் அதோட எனர்ஜி லெவல் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது 6h² டிவைட் பை 8ml² அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரிங்க இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இந்த ட்ரிபிளி டீஜெனரசி ஸ்டேட்டுக்கு இந்த வேல்யூக்கு கரஸ்பாண்டிங்காக வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா psi211 psi121 psi112 அதுக்கு பார்த்தோம்னா ஏன்னா அது 3க்குமே டிஃபரெண்ட் வேவ் ஃபங்க்ஷன் இருக்கும். அப்போ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டீஜெனரசி ஸ்டேட் சேம் எனர்ஜி லெவல்ஸாக இருக்கும் பட் என்னது டிஃபரெண்ட் வேவ் ஃபங்க்ஷன் தட் இஸ் என்னது அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா டீஜெனரசி ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு இதில் psi21 அப்படின்னு சொல்லும்போது இது எக்ஸ் இது ஒய் இஜெட்டு. அடுத்து இங்கே எக்ஸ் 1ஆ மாறிடும் ஒய் 2ஆக மாறிடும். அடுத்து இஜெட் வந்து என்னது 2ஆக மாறிடும். இப்போ நம்ம கிடைக்கக்கூடிய வேவ் ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா √8/L³ sin 2/x. இப்போ இந்த இடத்துல என்னது எக்ஸோட வேல்யூ 2ன்றதுனால இங்கே வந்து 2/x. மற்றதில் என்னது 1 அப்படின்னு சொல்லும்போது πy πz அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தோம்னா ஒய்யோட வேல்யூ 2 அப்படிங்கிறதுனால 2π. அப்போ √8/L³ sin πx டிவைட் பை L sin 2π/L sin πz/L. அதே மாதிரி என்ன செய்வோம் 3 டிஃபரெண்ட் வேவ் ஃபங்க்ஷனாக இருக்கும். தென் எனர்ஜி லெவல் வந்து என்னது சேமாக இருக்கும். தட் இஸ் நம்ம சொல்கிறத டீஜெனரசி ஸ்டேட் அப்படிங்கிறத சொல்கிறோம். இது வந்து பார்ட்டிகிளின் 3 டைமென்ஷனல் பாக்ஸுக்குரிய அந்த ட்ரிபிளி டீஜெனரசி லெவல் அதுக்குரிய வேவ் ஃபங்க்ஷன் அண்ட் எனர்ஜி லெவல்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அதுக்குரிய எனர்ஜி லெவல் டயக்ராம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இதில் வந்து பார்த்தோம்னா அது பார்ட்டிகிளின் 3 டைமென்ஷனல் பாக்ஸுக்குரிய எனர்ஜி லெவல் டயக்ராம். இது ஃபஸ்ட்டு வந்து E11 அப்படின்னு சொல்லும்போது நான் டீஜெனரசி ஸ்டேட்டு. இது வந்து என்னன்னா நான் டீஜெனரசி ஸ்டேட்டு. தென் என்னது 0 பாயிண்ட் எனர்ஜி அப்படின்னு ZPE 0 பாயிண்ட் எனர்ஜி பட் 3h² 8ml². அதே மாதிரிக்க இதில் வந்து என்னன்னா ட்ரிபிள் டீஜெனரசி ஸ்டேட் அந்த 211 121 E112 அப்படி பார்க்கும்போது ட்ரிபிள் டீஜெனரசி ஸ்டேட் இங்கே வந்து பார்த்தோம்னா 3 எனர்ஜி லெவல்ஸ் இருக்கும். அது கூட வேல்யூ பார்த்தோம்னா 6h² பை 8ml². அதே மாதிரிக்க 221 212 122 பார்க்கும்போது இதுவும் என்னது ட்ரிபிள் டீஜெனரசி ஸ்டேட் தான். தென் என்னது 9h² பை 8ml². அதே மாதிரிக்கு 222 அப்படின்னு போது இது வந்து என்னது நான் டீஜெனரசி ஸ்டேட் 12h பை 8ml² ஹையர் எக்ஸைட்டட் எனர்ஜி ஸ்டேட் அப்படிங்கிறத நினைப்போம் பார்த்துருக்கோம். இப்போ இதில் நம்ம என்ன சொல்கிறோம்னா NX ஈக்குவல் டு NY ஈக்குவல் டு NZ இருந்தால் நான் டீஜெனரசி
நான் டீஜெனரசி ஸ்டேட். ரெண்டு வேல்யூ சேமாக இருந்து ஒரு வேல்யூ டிஃப்ரெண்ட் ஆகியிருந்தா அதை ட்ரிபிள் டீஜெனரசி ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். மூணு வேல்யூமே டிஃப்ரெண்ட் ஆகிருக்கும் போது அதை நம்ம என்ன சொல்கிறோம், 6 fold டீஜெனரசி ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா 1 2 3 இந்த மாதிரி எழுதுகிறோம். அடுத்து என்ன சொல்கிறோம், நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா 2 1 3, அடுத்து என்ன எழுதுகிறோம் 3 2 1. அதே மாதிரி என்ன சொல்கிறோம், நம்ம இந்த மாதிரி நம்ம என்னது 6 டைம்ஸ் எழுதலாம். அடுத்து ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி என்ன செய்ய 6 டைம்ஸ் வந்து என்ன செய்யலாம் எழுதலாம். 6 காம்பினேஷன் எழுதுறதுனால இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இந்த 3 வேல்யூமே டிஃப்ரெண்டாக இருக்கிறதுனால என்ன சொல்கிறோம் 6 fold டீஜெனரசி ஸ்டேட் லெவல் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வோம் நான் சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்குறது என்னன்னா ஜான் டல்லர் எஃபெக்ட் ஆன் டீஜெனரசி ஸ்டேட். இந்த ஜான் டல்லர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லும்போது அந்த பாண்டு லென்த்தில் வந்து என்ன செய்யணும்னா ஸ்மால் சேஞ்சஸ் இருக்கும், டிஃப்ரென்ஷியேட் ஆகும். அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அந்த இடத்துல அந்த ஸ்மால் டீஜெனரசி அந்த டிசாஸ்டர் நடக்கும்போது அந்த இடத்துல டீஜெனரசி அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்யுது, ரிமூவ் ஆயிடுது, இல்லை டிசாஸ்டர் ஆகிடுது. அப்படிங்கிறத தான் நம்ம என்ன சொல்லணும்னா ஜான் டல்லர் எஃபெக்ட் ஆன் டீஜெனரசி ஸ்டேட். அதில் எப்படி சொல்லணும்னா பிரேக் டவுன் ஆஃப் டீஜெனரசி அப்படிங்கிறத பார்க்கணும். பிரேக் டவுன் ஆஃப் டீஜெனரசி அப்படின்னு சொல்லும்போது நான் அதோட பாண்டில் வந்து என்ன செய்யலாம் லென்த் ஆகலாம். இப்போ கியூபிக்கல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னது அந்த எக்ஸ் டைரக்ஷன் இருக்கக்கூடிய பாண்ட் லென்த் வந்து என்ன செய்யலாம் லைட்டாக என்ன செய்யலாம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த டீஜெனரசி அப்படிங்கிறது என்ன செய்யுது, ரிமூவ் ஆகுது, இல்லை டிசாஸ்டன் ஆகுது. ரிமூவல் ஆஃப் டீஜெனரசி அப்படின்னு சொல்லி இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் ஜான் டல்லர் ஜான் டல்லர் எஃபெக்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ இந்த டீஜெனரசி ரிமூவ் ஆகும்போது அந்த இடத்துல ஹை சிமெட்ரி மாலிகூல்ஸாக இருந்தால் லோ சிமெட்ரி மாலிகூல்ஸாக கன்வெர்ட் ஆகுது. இப்போ லோ சிமெட்ரி மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதன் என்னது எனர்ஜி ஸ்டேட் அப்படின்னு சொல்லும்போது லோயர் எனர்ஜி ஸ்டேட் போயிடுது. லோயர் எனர்ஜி ஸ்டேட் அப்படின்னு சொல்லும்போது என்னது மோர் ஸ்டேபிள் அப்படிங்கிறத என்ன சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா அதுக்குரிய ஈக்குவேஷன் E + DE = EX + DEX + EY + EZ. இப்போ சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த எக்ஸ் ஆக்சிஸில் அதான் நம்ம சொல்லுவோம் EX + DEX அப்படின்னு பார்ப்போம். தென் அதுக்குரிய எனர்ஜி லெவல் அப்படின்னு பார்க்கும்போது EX = இதில் அந்த காம்பினேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 2 1 1 டேம் எக்ஸாம்பிள். இப்போ 2 அப்படின்னு சொல்லும்போது எக்ஸில் வந்து என்னது எக்ஸ் அப்போ 2 × 2 4 1 1 அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எக்ஸு, இது ஒய் இஜெட். அப்போ இது வந்து நான் EXல தான் எனக்கு ஸ்மால் சேஞ்சஸ் நடக்குது. அப்போ EX = 4h² / 8ml². EY அப்படின்னு சொல்லும்போது h² / 8ml². DZ அப்படின்னு சொல்லும்போது h² / 8ml² பார்த்துப்போம். அப்போ இந்த சேஞ்ச் இன் 2 1 1 ஃபங்க்ஷனில் 2ல் சேஞ்சஸ் நடக்கும்போது நம்ம எப்படி எழுதுறோம்னா TEX / TL = TH² / 2ml² TL - h²ml³. அப்போ இந்த வேல்யூ தான் என்னது, இந்த டிஃபரன்ஷியேட் வேல்யூ தான் நம்ம என்ன சொல்கிறோம் சேஞ்ச் இன் அந்த 2ல் எக்ஸஸோட வேல்யூ 2ல் இருக்கும்போது மேத்தமெட்டிக்கல் சேஞ்ச் இந்த எக்ஸஸில் என்னது அதோட சேஞ்ச் ஆகும்போது ரிமூவ் அந்த ஈக்குவேஷன் பார்த்தோம்னா DE / TL - h²ml DL. அப்போ இதோட காம்பினேஷன் போகும்போது 1. அதே ψ1 to 1 சேஞ்சஸ் பார்த்தோம்னா அந்த பாண்ட் லென்த்தில் அதாவது அந்த 1 to 1 இருக்கும்போது இல்லை 1 1 2 இருக்கும்போது இப்போ இது வந்து எனக்கு எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. அப்போ E + DE = EX + DEX + EY + EZ. அப்போ அந்த பாண்ட் லென்த் அப்படிங்கிறது எதில் வந்து சேஞ்சஸ் இருக்குன்னா எக்ஸ் ஆக்சிஸில் முடியும். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இது ஓவரால் எனர்ஜி ஈக்குவேஷன் பார்க்கும்போது 6h² / 8ml². இப்போ சேஞ்சஸ் அப்படிங்கிறது எங்கே நடக்குது d/dl இன் எக்ஸ் ஆக்சிஸில் அப்போ h² / 8ml². இப்போ அதுக்கு உண்டான ஈக்குவேஷன் பார்க்கும்போது 6h² / 8ml² ப்ளஸ் -h² / 4ml³ dl. அப்போ இந்த ஈக்குவேஷன் தான் என்னது சேஞ்ச் இன் இந்த பாண்ட் ஆக்சிஸ் அந்த லென்த் 1 to 1 1 1 2 அப்படிங்கிறதுக்குரிய என்னது ஈக்குவேஷன்ஸ் இது. அதோட பிரேக் டவுன் ஆஃப் டீஜெனரசி. இப்போ இங்கே பார்த்தோம்னா டீஜெனரசி அப்படிங்கிறது என்னது ரிமூவ் ஆகிடுது. இப்போ இதில் பார்த்தோம்னா 2 1 1 இருக்குது, 1 2 1 இருக்குது, 1 1 2 இருக்குது. இங்கே பார்த்தோம்னா என்ன செஞ்சுது அந்த பிரேக் டவுன் ஆஃப் டீஜெனரசி டிசாஸ்டர் நடக்குது. தட் இஸ் என்னது ஜான் டல்லர் எஃபெக்ட் ஆஃப் டீஜெனரசி ஸ்டேட். இது எதில் இருக்குது அப்படின்னா பார்ட்டிகிள் 3 டைமென்ஷனல் பாக்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த கிளாஸில் டீஜெனரசி ஸ்டேட்னா என்ன, பிரேக் டவுன் ஆஃப் டீஜெனரசி ஸ்டேட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.